ஹாய், பிரைஸ் த லார்ட். நம்மளுடைய மனம் திரும்புதலின் பயணத்துல இது நம்முடைய 12வது நாள். ஒருவேளை இன்னைக்கு தான் இந்த வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா, ஆண்டவரிடத்துல மனம் திரும்பவும் இந்த 2025வது ஆண்டுல பரிசுத்த ஆவியானவருக்கு நம்ம முழுவதுமாய் விட்டு கொடுக்கவும் நம்ம செய்கிற ஒரு 40 நாள் ஜெப தியான பயணம் தான் இது. இந்த 40 நாட்கள்ல இது நம்முடைய 12வது நாள். நேற்றைய தினத்துல நாம பார்த்தோம், நாம எச்சரிப்படைந்து புது இருதயத்தோடும் புது ஆவியோடும் மனம் திரும்பும் போது நாம பிழைப்போம் அப்படின்னு சொல்லி. அப்போ புது இருதயம் அப்படின்னா என்ன, அதை குறித்து பைபிள் என்ன சொல்லுது அப்படின்றதா நாம இன்றைய தினத்துல நாம பார்க்க போறோம். ஏசாயா 55வது அதிகாரத்துல நம்ம பார்க்கும்போது, துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவர் அவன் மேல் மனதுருகுவார், நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன், அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லுகிற அந்த காரியத்தை தான் நம்ம வாசிக்கிறோம். அப்போ புது இருதயத்தை நாம எப்படி உண்டு பண்ணி கொள்ளணும் அப்படின்னா, நம்முடைய வழிகள் நம்முடைய நினைவுகளை விட்டு கர்த்தரிடத்திற்கு நாம திரும்பணும். சரி, நம்முடைய வழியையும் நம்முடைய நினைவுகளையும் நம்ம விட்டு ஆண்டவரிடத்திற்கு திரும்பணும்னா என்ன? அதாவது நம்முடைய வாழ்க்கையை குறித்து நம்ம இதுவரைக்கும் என்ன திட்டங்கள் வைத்திருந்தாலும், என்ன முயற்சிகள் நாம எடுத்திருந்தாலும், நம்முடைய ஃபியூச்சரை குறித்து நம்ம என்ன பிளான்ஸ் போட்டிருந்தாலும், அது நம்முடைய குடும்பத்தை குறித்து இருக்கட்டும், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்து இருக்கட்டும், நம்மளுடைய ஃபினான்ஷியல் பிளான்ஸா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் நாம இதுவரை நாம பின்பற்றி கொண்டிருந்த வழிகள், திட்டங்கள், நம்முடைய ஆசைகள், நம்மளுடைய டிசையர்ஸ் எல்லாத்தையும் விட்டு நம்மளுடைய நினைவுகளை கம்ப்ளீட்டா ஆண்டவருடைய கண்ட்ரோல்ல விட்டு ஆண்டவரிடத்திற்கு திரும்பணும். அதுதான் புதிய இருதயத்தை நமக்குள்ளே உண்டு பண்ணும். இதே ஜெபத்தை தான் தாவீது ராஜா தன்னுடைய மனம் திரும்புதலின் பிரயாணத்துல செய்கிறத நாம பார்த்தோம். இப்படி நாம செய்யும் போது ஆவியானவர் நம்மிலே கிரியை செய்ய தொடங்குவார். அப்படி ஆண்டவர் செய்யும் போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, 11வது வசனத்துல சொல்லுகிறது, அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல், அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும் அப்படின்னு சொல்லி. அப்போ இதுவரைக்கும் நம்முடைய இருதயம் கடினப்பட்டிருந்தாலும், நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு சின்ன பின்னமா உடைந்திருந்தாலும், ஆண்டவருடைய கண்ட்ரோலுக்கு நம்ம விட்டு கொடுக்கும் போது ஆவியானவர், ஆண்டவருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்ய ஆரம்பிக்கும். ஆண்டவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவருடைய வார்த்தையிலே ஜீவன் இருக்கிறது. அப்போ ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கை குறித்து பேச ஆரம்பிக்கும் போது, ஆண்டவர் நம்மிடத்துல பேச ஆரம்பிக்கும் போது அது என்றைக்குமே வெறுமையாய் திரும்பாது. அப்போ ஆண்டவருடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும். அப்போ ஆண்டவருடைய வருகை நாளில உண்மையும் உத்தமமுமான ஊழியக்காரனே அப்படின்னு சொல்லுகிற அந்த வார்த்தையை நாம கேட்க முடியும். வசனம் தெளிவா சொல்லுது, அக்கிரமம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், அவனவனுக்குரிய பலன் என்னோட கூட வருகிறது அப்படின்னு சொல்லுகிற வசனத்தை நாம வாசிக்கிறோம். ஆக நம்முடைய துன்மார்க்கத்தை விட்டு திரும்பி ஆண்டவரிடத்துல நாம சேர கடவும். கர்த்தர் தம்முடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவாராக. என்னையும் உங்களுடைய ஜெபங்களில நினைவு கொள்ளுங்கள். நாளைக்கு சந்திப்போம். மே காட் பிளஸ் யூ.